எனவே இந்த சாதி பிரச்சனையை தாண்டியும் நாம் கூடுவதற்கு தேவை இருக்கானா? இருக்கு. ஏன்னு கேட்டா, இந்த ஒரு திராவிட மரபு சிந்தனை இன்னைக்கு வரக்கூடிய அகழ்வாய்வுகள்லாம் பார்க்கின்ற பொழுது எப்படி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்க கிமு 1500 ரிக்வேதத்துல ஏன் எதிரியை கொலை பண்ணு, என்னைய நல்லா வச்சுக்கோ அப்படின்னு தீல நெய்யை ஊத்தி ஊத்தி ஒரு யாகம் பண்ண ஒரு சமூகம் இருந்த போது, இங்கு எப்படி ஒரு சமூகம் கடவுள் என்கின்ற சொல்லே இல்லாத ஒரு சமூகம் இருந்திருக்கிறது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே சிந்தனை வழியில் உலக சமுதாயத்துக்கு சொல்லுவதற்கு திராவிட மரபு சிந்தனைக்கு நிச்சயமாக ஒரு பங்கு இருக்கிறது. எனவே நிச்சயமாக அந்த சிந்தனை உலகம் முழுவதும் வந்தே தீரும், ஒன்று கூடியே தீரும், தன்னை நிலைநிறுத்தி கொண்டே தீரும் என்று சொல்லுவதற்கு நமக்கு அனைத்து வாய்ப்புகளும் உரிமைகளும் வரலாற்று ரீதியாக இருக்கிறது. ஆனால் இப்போதைய பிரச்சனை வெளிநாடுகளுக்கு வந்த பிறகு கூட சாதி வித்தியாசங்களுக்குள் புதைந்து போகாமல் அதை ஒழித்து, இன்னும் சொல்ல போனா மறுபடியும் இங்க இருந்துகிட்டு அங்க மேட்ரிமோனியல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறத, அமெரிக்காவில் வேலை பார்க்கிற மாப்பிள்ளைக்கு, ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்கிற, சிட்னியிலே வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு, கன்னியாகுமரியிலே இருந்து அதே கோத்திரத்துல அதே குளத்துல இன்ன உள்பிரிவுல இவ்வளவு உயரத்துல இந்த நிறத்துல பக்தியோட மணமகள் வேண்டும் மணமகன் வேண்டும் என்கின்ற விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டால்தான் நாம் திராவிட இயக்க மரபை உலகத்துக்கு சொல்லுவது பற்றி அந்த அடுத்த பாட்டுக்கு நம்ம மூவ் பண்ணவே முடியும்.